Taste the Daily. கோவை மாநகர மக்களுக்கு குடிநீர் முறையாக வழங்கப்படுவது இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் மனு குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்கே விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவருடைய நிலத்திலே மண் எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை வருது, இந்த நடக்கிற வழியை அடிச்சுட்டு போயிருக்குன்னா மண் ஒரு 10 கூட மண் எடுத்து போடுவாங்க. அதே போல் மாடெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அந்த மாடு ஈரமாக்கியில் நிலம் இருந்ததுன்னா அந்த மாடு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 10 கூட 20 கூட மண் எடுத்து போடுவாங்க. அதே போல் 10-20 வருடங்களுக்கு முன்னால் அந்த நிலத்தை சமன்படுத்தியிருப்பாங்க அவங்க விவசாயத்துக்காக. அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் ஒரு தவறான முறையில் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது தவறானது. இது நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். உடனடியாக அந்த வழக்கையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக உண்மையாக யார் மண் கடத்துகிறாங்களோ, மண் எடுக்கிறாங்களோ, மணல் கடத்துறாங்களோ அவங்கள பிடிங்க. ஆனால் அப்பாவி விவசாயிகளை போய் அந்த வழக்கு போடுவது, இந்த ஃபைன் போட்டு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கி இங்கே வைத்திருக்கிறோம். அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம். அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் கொண்டு வந்தோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புல் முளைச்சி இன்றைக்கி பராமரிக்கப்படாமல் ஆகாய தாமரை முளைச்சி மோசமாக இருக்குது. அதையெல்லாம் பராமரிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி கூட்டுக்குடிநீர் திட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமான கூட்டுக்குடிநீர் திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோம். இன்றைக்கி 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நான் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நிதி வாங்கி கொண்டு வந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 370 MLD தண்ணி வருது. ஆனால் நமக்கு அவ்வளோ தண்ணியே தேவையில்லை. அப்படி இருந்தாலும் கிராமங்களுக்கு தண்ணி வர்றதில்லை. அதே போல் பார்த்திங்கன்னா நகரங்களில் தண்ணி வர்றதில்லை. 5-6 நாளுக்கு ஒரு தான் 5 நாள் 6 நாளுக்கு ஒரு தண்ணி வருது. ஆனால் இருக்கிற தண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக பண்ணால் இருக்கிற தண்ணி வச்சு சரியாக கொடுக்கலாம். அது சரியாக பண்ணுறதில்ல. அது உடனடியாக சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கோம். அதே போல் கேரளாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறுவாணி குடிநீர் நமக்கு முக்கியம். அந்த டேமில் அடிக்கடி கேரளா அரசு தண்ணி திறந்து விட்டுறாங்க, தண்ணி நிறுத்திடுறாங்க. அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. உடனடியாக அவங்கள்ட்ட பேசி அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கட்டணத்தை செலுத்துவோம்னு சொல்கிறாங்க. அந்த கட்டணத்தை செலுத்தி உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடாது. நமக்கு போதுமான தண்ணீர் இப்போ மழை வந்துட்டுருக்கு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தர வேண்டும் என்பதை, சீராக வர வேண்டும் என்பதை அதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த பீளமேடு இந்த மயான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. நம்முடைய சிங்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக வேறு ஏதோ கட்டடம் கட்டுறதுக்கு இன்றைக்கி குப்பை கணக்கு பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பொதுமக்கள்லாம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி பண்ணுறாங்க. அது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்த வேண்டும். குப்பை எடுக்கிறது இல்லை. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் நோய் வரும். மழை வந்துச்சு நோய் வரும். தடுப்பு மருந்து எங்கேயுமே ப்ளீச்சிங் பவுடர் போடுறதில்லை, தடுப்பு மருந்தே இல்லை. நம்ம இருக்கும்போது எத்தனை லாரி வச்சு அடித்து எல்லாம் பண்ணோம். அதையெல்லாம் எதுவுமே செய்யறதில்லை. இது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை, எந்த வேலையும் நடக்கிறதில்லை. கண்டிப்பாக இனியாக செய்ய வேண்டும் கொடுத்துருக்குறோம். இதை இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போல் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது. அதுவும் 40% கட்டி அப்படியே இருக்குது. அதுவும் உடனடியாக கட்டுமான பணிகள் தொடங்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அந்த குப்பை பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பூர்லேயும் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் குப்பையும் கூட கோயம்புத்தூர் கொண்டு வரணும், அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்திலே சொல்லிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குப்பை பிரச்சனை கடுமையாக இருக்குது. வெள்ளூர் குப்பை கிடங்க மருந்து அடிக்கணும். அதே போல் வாசம் வராமல் தடுக்கணும். அதே போல் மரப்பாலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பாலத்தை இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கடுமையாக டிராஃபிக் இருக்குது. எந்த போலீஸும் அங்கே இல்லை. காவல்துறை செயல்படாமல் இருக்குது. உடனடியாக காவல்துறை போலீஸ் அங்கே போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே வச்சிருக்கிறோம். மாற்று வழியும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கையெல்லாம் உடனடியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, நிறைய மக்கள் பாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் செய்யவில்லை என்றால் அதிகபட்சமாக ஒரு 10 நாட்கள் கண்டிப்பாக கார்பரேஷன், ஏன்னா மாநகராட்சி தான் இன்றைக்கி மோசமாக இருக்குது, ரோடுக்கு பூரா மோசமாக இருக்குது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோடெல்லாம் சரி செய்யலை, இந்த நடவடிக்கை எடுக்கலை, குடிநீர் சரியாக வழங்கலைன்னா கண்டிப்பாக 10 நாள் பார்ப்போம். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அதிமுக சார்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.